மாற்றங்கள் வரும் பொழுது பயப்படாதே, பயப்படாதே. மாற்றங்கள் வரப்போகுது. அந்த மாற்றங்கள் பயங்கர மாற்றங்கள். அந்த மாற்றம் உனக்கு வரும்பொழுது பயம். கிட்ட இருக்கவனை விட்டு போவான், நம்பினவன் கை விடுவான், இருக்க வேலையெல்லாம் போயிடும். நான் அப்படிப்பட்ட மாற்றத்தை சொல்லுவேன். அந்த மாற்றங்கள் வரும், பயப்படாத. மோசமான மாற்றங்கள் மகிமையான உயர்வுகளை உனக்கு தரும். மோசமான மாற்றங்கள் மகிமையான உயர்வை தரும். இந்த ஒரு மாதம் உங்களை மோட்டிவேட் பண்ணி உங்களை தள்ளி எப்படி ஆகிலும் எல்லாரையும் உன்னால தள்ள நான் வாஞ்சிக்கிறேன். பிலிப்பியர் 3:12-13 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் அடைந்தாயிற்று, நான் அடைஞ்சிட்டேன், முற்றிலும் தேறினவன் என்று எண்ணவில்லை. நான் இப்ப என்னைய பத்தி சொன்னால் நான் அடைந்து விட்டேன். 5000 பேருக்கு ஒரு சர்ச்சை அடைந்து விட்டேன், 5000 பேரை பெற்றுவிட்டேன் என்று நான் சொல்லவில்லை. நான் இன்னும் அடையவில்லை, நான் 5000 பேரை பெறவில்லை. உங்களை பற்றி நான் சொன்னால் நீங்க இன்னும் வியாபாரத்தை வெற்றியாக்கவில்லை, இன்னும் நீங்க சக்சஸ் ஆகவில்லை, நீங்க இன்னும் அடைய வேண்டிய உயர்வை அடையவில்லை, இன்னும் மேன்மையான இடத்துக்கு வரவில்லை, இன்னும் ஒரு சொந்த வீட்டை வாங்கவில்லை, உன்னத நிலைக்கு நீங்க வரவில்லை. பவுல் சொல்லான் நான் அடையவில்லை, ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அது அவனுக்கு தெரியும். இந்த வருஷத்திலே ஒரு 5000 பேர் எங்க சபையில் இருக்க வேண்டும், இந்த சபையில் ஒரு பெரிய இடத்தை நான் வாங்க வேண்டும், அதுக்காக பிடிக்கப்பட்டேன். உனக்கு தெரிய வேண்டும் நீ எதற்காக பிடிக்கப்பட்டாய். நீ சாதாரண வாழ்க்கை வாழ பிடிக்கப்படவில்லை. வாழ்க்கையில் ஒரு நோக்கம் வேண்டும். வாழ்க்கை இதுக்காக இருக்க வேண்டும், இந்த வாழ்க்கை நான் அடைய வேண்டும், இந்த நிலைக்கு நான் வர வேண்டும், அந்த எண்ணம் வர வேண்டும். அவன் சொல்லுகிறான் எதுக்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், நான் விருப்பத்தோடு தொடர்கிறேன். 12ஆம் வசனம், நான் அதுக்காக ஆசையாய் தொடர்கிறேன். நான் இந்த சர்ச்சை ரொம்ப ஆசையா செய்றேன், இந்த சர்ச்சை ஆசையா நான் விரும்புறேன். அதை அடைய நான் அதை அடைவதற்காக செய்றேன், நான் அதை அடைய வேண்டும். இந்த காலையில சொல்லுவேன், நீ ஆசைப்பட்ட காரியத்தை செய்யறதை விட உன் வாழ்க்கையில எது இலக்கோ அதை ஆசையோடு செய். இவன் அதை ஆசையாய் தொடர்றான். 13 சகோதரே நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுறதில்லை. நான் இன்னும் 5000 பேரை பிடிக்கல, இன்னும் பெரிய இடத்தை பிடிக்கல, இன்னைக்கு நீங்க இன்னும் ஒரு 10 கோடி பணத்தை பிடிக்கல, இன்னும் பெரிய வாகனத்தை பிடிக்கல, இன்னும் உங்க லைஃப்ல சக்சஸ் ஆகல, இன்னும் பெரிய வீட்டை கட்டல, இன்னைக்கு மகிமையா நீங்க மாறல. அது அடைய வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், பாஸ்டர் நீங்க பணம் பணம் பணம்னு பேசுறீங்க, இன்னும் அடையலன்னு சொல்லுறீங்க, ஏன் பாஸ்டர் பணம்னு பேசுறீங்க? எஸ், பணம் முக்கியம். நான் கேட்க, இன்றைக்கு வந்து நீங்க வேலை செய்வது நிப்பாட்டினா, இன்றைக்கு வந்து நீங்க பிசினஸ் செய்வது நிப்பாட்டினா உங்களால் நிம்மதியா நீ வாழ முடியுமா? வாழ முடியாது. இன்றைக்கு வந்து நீங்க வேலை செய்ய நின்றா உங்களோட குடும்பம் நல்லா போமா? இல்ல. நீங்க ஃபைனான்ஸ்ல ஃப்ரீ ஆக வேண்டும், பொருளாதார விடுதலை ஆக வேண்டும். ஆக முடியல, ஆனா நான் அந்த இடத்தை அடையணும். எனக்கு மட்டும் ஒரு 10 கோடி கிடைச்சுன்னா, இப்போதைக்கு வார்த்தை தொழில் 10 கோடி கிடைச்சுன்னா, நான் எனக்கு தெரிஞ்ச சில இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிகளுக்கு நான் அதுல போட்டுட்டேன்னா 1 கோடிக்கு 5 லட்சம் கிடைக்கும், 10 கோடிக்கு மாசம் 50 லட்சம் கிடைக்கும். அப்ப நான் 10 கோடி எடுத்துக்கணும், 50 லட்சம் மாதம் கிடைச்சா எனக்கும் என் குடும்பத்துக்கு 5 லட்சம் போதுமே. மீதி 45 லட்சத்தை வச்சு நான் எவ்வளவு பெரிய சேவையை செய்யலாம், எவ்வளவு ஆண்டுக்கு கொடுக்கலாம். ஒரு பெரிய விடுதலை வர வேண்டும், நீ அந்த இடத்தை அடைய வேண்டும், அப்ப நீ அதுக்காக வாழ வேண்டும். பவுல் சொல்லுகிறான்,
நாடே அல்ல. எப்ப பார்த்தாலும் ஒரு டென்ஷன், எப்ப பார்த்தாலும் ஒரு பிரஷர். 12 லட்சம் வாடகை கேட்டோன்மே, மாசம் 40 லட்சம் வேணுமே, ஒரு குழப்பம். மக்கள் போடுவாங்களா போட மாட்டா, குழப்பம். நம்மளே ஒரு 50-10 கோடி எடுத்து போட்டா என்ன நடக்கும்? 2 மாசத்துல 1 கோடி கிடைக்குமே. அப்ப பவுல் சொல்றான் 13ல, நான் பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணவில்லை, எனவே அதற்காக ஒன்று செய்கிறேன். இன்றைக்கு அந்த செய், வாழ்க்கையில் ஒன்று செய், ஒன்றை செய். பின்னானவைகளை மறந்து நான் முன்னானவைகளை நாடி. 11ஆம் வசனம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பைமான சில காரியத்தை இன்றைக்கு குப்பையான. இது தேவல்ல, இந்த உறவு தேவல்ல, இந்த பயணம் தேவல்ல, இந்த பழக்கம் தேவல்ல. ஏன்? என் இலக்குக்காக. இலக்குக்காக வாழ, இலக்குக்காக வாழ, இலக்குக்காக வாழ. சில காரியத்தை நஷ்டமான, ஏன்னா அதல்ல நம் நோக்கம். நமக்கு நோக்க வாழ்க்கைக்கு பின்னாடுகளை மறந்து 11ஆம் வசனம், எல்லாவற்றையும் அவருக்காக. எதுக்காக? ஆண்டவருக்காக, என் இலக்குக்காக. இந்த இடத்துல எல்லாரும் நீங்க ஒரு மேலான இடத்துக்கு வர வேண்டும். இந்த பூமிக்காக அல்ல. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சம் தான். இந்த பூமியில அவருக்காக நீ வாழ வேண்டும். நீ அவருக்காக வாழும் பொழுது அந்த பூமியில ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். உனக்கு நிறைய பணம் கிடைச்சா நீ அவருக்காக பெரிய ஒரு சேவை செய்ய முடியும், அவருக்காக ஜீவிக்க முடியும். இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்வதில் மேன்மையான ஒன்றுமில்லை. அவருக்காக ஜீவி, அவருக்காக கொடு, அவருக்காக எல்லா நஷ்டம், எல்லா குப்பையாக நிறைய காகித தூக்கி போடு. இந்த காலையில நிறைய காது வீசு. இன்னைக்கு நிறைய காகித தூக்கி தள்ளி போட்டு பின்னானவைகளை மறந்து. நான் சொல்றேன், இன்னைக்கு சிலாக்களுக்கு குட் பை சொல்ல படிங்க. இன்னைக்கு சிலாக்களுக்கு குட் பை சொல்ல படிங்க. இன்னைக்கு சிலாக்களுக்கு குட் பை சொல்ல படிங்க. சிலாக்கள் நமக்கு தேவையில்லை. இழுத்து கொண்டே டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். சிலாக்களை இழுத்து கொண்டே இருக்க வேணாம். போங்க, ஓடுறவங்களோட போங்க. ஏன் இன்னைக்கு கூட்டத்தில் கடைசியில் சொன்னேன், விலக்குறவங்க விலங்குன்னு. என்னை இழுத்து கொண்டு இருக்க முடியாது. வாங்க, அவங்களோட போங்க, உட்காங்க. 11ஆம் வசனம் சொல்லலாம், நான் அவருக்காக எல்லாவற்றையும் குப்பை, நஷ்டமும் குப்பை, சிலது குப்பையான, சில குப்பையான. 13 ஒன்று செய்கிறேன், பின்னானையில மறந்து முன்னானவைகளை நாடி. தன்னை தள்ளுறான். நீ உன்னை தள்ளு, இன்னும் நீ உன்னை தள்ளு, உன்னை புஷ் பண்ணு. சொல்லுங்க, தள்ளுங்க. இந்த முன்னுக்கு போகாது, எழுப்பதினால் வராது. இந்த சபைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வந்து திடீர்னு முன்னுக்கு போகாது. அதெல்லாம் போய் இது சுவிசேஷத்தினால ஒரு முன்னுக்கு போகாது. பாஸ்டரால உங்க வாழ்க்கை முன்னுக்கு போகாது. வேறு எந்த நபராலும் இது முன்னுக்கு போகாது. இது உங்க உடம்புட பலத்தால முன்னுக்கு போகும். நீங்க வேலை செய்யணும், உங்க மனசு வேலை செய்யணும், உங்க ஆத்மா வேலை செய்யணும், உங்க ஆவி வேலை செய்யணும். நீங்க செயல்படணும். ஒரு தாய்க்கு குழந்தை கிடைக்கிறச்சுன்னா அந்த தாயோட குழந்தை வெளியில வர இன்னொரு ஆள் இருந்து வேலை இல்லை. அந்த தாய் செயல்படணும். அந்த தாய் என்ன செய்யணும்? அந்த குழந்தைய புஷ் பண்ண வேண்டும். தாய் புஷ் பண்ணணும். ஒரு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அங்க பெரிய இலங்கையிலே பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த லேடி அவங்க பேபி கிடைக்குது. ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க. ஆனா என்னதான் ஸ்பெஷலிஸ்ட் இருந்து, என்னதான் ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், நீ என்னதான் ஜீசஸ் இருந்தாலும், உனக்கு ஒண்ணு கிடைக்க வேணும்னா நீ அதுக்காக நீ புஷ் பண்ண வேண்டும். Come on church, நீ புஷ் பண்ண வேணும். இது சோத்ரம் வராது.
பேபி கிடைக்கணுங்க. சோத்ராப்பா சோத்ராப்பா. ஆவியானவரே ஆவியானவரே. பேபி வராது, நீ புஷ் பண்ணணும். இன்னைக்கு சர்ச் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இது உடம்பால செயல்பட வேண்டியது. நீ உன் உடம்ப பயன்படுத்த வேண்டும், தள்ள வேண்டும். ஒரே மாதிரி இருந்து மாற்றங்களை வித்தியாசம் எதிர்பார்க்க முடியாது. என்னைய நான் தள்ள வேண்டும், எங்களை நாங்க தான் தள்ள வேண்டும். உண்ட பேபி கிடைக்க யாரும் உனக்கு உதவி செய்ய மாட்டாங்க. டாக்டர் கூட சொல்லுவாங்க புஷ்னு. டாக்டர் என்னதான் படிச்சிருந்தாலும் அவ சொல்லுவான் உனக்கு புஷ் தான். நீ தனிமையாய் தான் செயல்பட வேண்டும். இந்த காலையில் என்ன யாருக்கு பேசணும் தெரியாது. நீ யாரையும் நம்பி வாழாத. நீ யாரை நம்பி இருக்கிறியோ அவங்கெல்லாம் உன்னைய அவங்கள விட மேல உயர்த்துவாங்கன்னு மட்டும் நினைச்சா தப்பு. அவங்கள உன்னைய கொஞ்சம் உயர்த்துவாங்க, ஆனா உன்னைய அவங்க மேல வர விட மாட்டாங்க. அவங்களுக்கு மேல வர விட மாட்டாங்க. நீ தள்ள வேண்டும், அது வெளியே வரும். நம்ம தள்ளுனா அது வெளியே வரும். அது உங்க வயிற்றுல இருந்து வெளியே வரும். அது வேற எங்க இருந்து வராது, அது உனக்குள்ள இருந்து தான் வரும். நீ நினைக்காத உன் அற்புதம் வெளியில இருந்து வரணும், அது உன் உடம்புல இருந்து வரும். உன்னை கிழிச்சு கொண்டு தான் வரும். அது உன் ஆத்துமால உன் ஆவில இருந்து வரும். அது உன் பலத்துல வரும். என் பலத்தை போடுறேன், உன் பலத்தை போடு, உன் பலத்தை போடு. அது உன் அபிஷேகத்தை உன் வல்லமையில உன் விடாமுயற்சி இருந்து வரும். இது சும்மா இருந்து மற்றவங்களை பார்த்து கொண்டு நேரல்ல, அவன் தர மட்டும் பார்த்து கொண்டு காத. இது புஷ் பண்ண வேண்டும். சில நேரம் நம்ம எதையாவது ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க. நாங்க ஒண்ணு ஆரம்பிக்கிற நேரத்தில் எல்லாரும் நமக்கு உதவி செய்வாங்க, நிறைய அட்வைஸ் கூட பண்ணுவாங்க. ஆனா கடைசி நேரத்தில் அந்த பேபி கிடைக்கிறதுல பேபி கிடைச்சா ஹலோ கங்க்ராச்சுலேஷன் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பின்னு எல்லாம் சொல்லுவாங்க. புள்ள கிடைக்குதா கவனமாக இப்படி இரு இப்படி இரு, இது சாப்பிடு அது சாப்பிடு அது சாப்பிடாது இது சாப்பிடு இப்படி இப்படி இருக்கு. புள்ள கிடைக்க போகிறது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு எல்லாம் சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் லேபர் ரூமுக்கு தனியே தான் போகணும். லேபர் ரூம்ல தனியே தான் போகாட வேண்டும். நீ தனியே தான் ஃபைட் பண்ண வேண்டும். யாருமே உனக்காக வரமாட்டாங்க. சவால்கள் நீ தனியே சந்திக்க வேண்டும், தனிய முகம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில நீ ஜெயிக்க வேண்டாம், தனிய ஃபேஸ் பண்ணு. என்னோட கூட பலர் இருக்காங்க, ஆனா நான் நம்புறது என்னதான். நீ உன்னை நம்ப. என்னோட கூட கடைசி வர மாட்டாங்க, பாதியில சில நிற்பாங்க. ஆனா கடைசி வர உனக்கு நீ தான் இருக்கா, அதை மறந்துடாத. பைபிள் ஒரு மனிதன் தான், அவனுடைய பேர் ஆபிரகாம். அவனுடைய பேர் சத்தமா சொல்லுங்க. அவன் நல்ல மனிதனா கெட்ட மனிதனா? இந்த ஆபிரகாம் மனைவியுடைய பேர் என்னது? சாகால். இந்த சாகாலுக்கும் ஆபிரகாமுக்கும் பேபி இல்லை, பல காலம் பேபி இருக்கல, குழந்தை இருக்கல. கடைசியில் குழந்தை இல்லாத நேரத்தில் அவங்க வயசு போயிட்டு கிடைக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. மனுஷெல்லாம் இங்கே பாங்கத்தான், நான் தான் கிளவி ஆயிட்டேன். வேலைக்காரி கத்தனை வேலைக்காரி வேலைக்காரி பேருனா ஆகாக. அவளோட இன்னைக்கு சேருங்க. அவனுக்கு தங்கச்சி மாதிரி அவளோட சேர்ந்தன்னா சொல்லி கேட்டான். அப்பதான் யாரு வேணா சொன்னா இந்த மாதிரி பொண்டாட்டிமா கிடைக்குமா? ஆனா இப்படி கொடுக்குற பொண்டாட்டிகளை நம்பாதீங்க. இவன் பார்த்தா பொம்பளை பேச்சை கேட்க தட்டக்கூடாது. சரி சொல்லிட்டான். இவ போயிட்டு ஆகாக்கு பேசுவான், நீ என்ன வேலை செய்றா, எனக்கு உன்னைய பார்க்க தங்கச்சி மாதிரி இருக்கு அப்படி சொல்லி சும்மா இருக்க பொம்பளை கிடைக்கான். மனிதர்களுக்கு தேவைகள் வரும் பொழுது நீங்கள் கண்ணுக்கு பெரிதாய் தெரிவீர்கள். இன்னைக்கு யாக்காவது நீ பெருசா தெரிகிறியா? இல்ல இன்னைக்கு நீ யாக்காவது வேண்டாதவளாய் தெரிகிறாய் என்றால் ஒரு காலத்தில் நீ அவர்களுக்கு மிக உயர்வாக தென்பட்டவள். உடனே நீ என் தங்கச்சி மாதிரி என் புருஷனோட சேரு, உனக்கு ஒரு புள்ள கிடைக்கட்டும், அந்த புள்ள என் புள்ள மாதிரி என்னை பார்த்துக்கொள்ள. சரி சொல்லி சேர்ந்தாங்க. கடைசியில் புள்ள கிடைச்சு. ஐயோ என் புள்ள என் தங்கமேன்னு சொல்லி தங்கச்சி தங்கச்சின்னு இருந்தாங்க. வாழ்க்கையில் ஆரம்பத்தில் அப்படித்தான்.
ஆனா கொஞ்ச நாள் போக எட்டாம் வசனம் ஆதியாகமம் 21:8 அவங்களுக்கு ஒரு பேபி கிடைச்சிட்டு, ஆபிரகாமுக்கு ஒரு பேபி கிடைச்சி வயசு பண்ண காலத்துல. பிள்ளை வளர்ந்து பால் மகந்து ஈசாக்கு பால் மகந்த நாள்ல ஆபிரகாம் பெரிய விருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரு வந்துட்டு, இப்ப இவங்க லெவல் மேல வந்துட்டு அவங்களுக்கு ஒண்ணு கிடைச்சு. 10ஆம் வசனம் இருப்பாங்க. இப்ப அந்த சாகால் சொல்றான் ஆபிரகாமுக்கு, ஆபிரகாமை நோக்கி அந்த அடிமை பெண்ணையும், இப்ப யாரு முதல்ல யாரு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, உன்னை எவனா தங்கச்சி சொன்னா அப்ப தெரிஞ்சுக்கோ, அம்மா அம்மா அம்மானா தெரிஞ்சுக்கோ, வைக்கணும் ஆப்பு. அடிமை பெண்ணையும் அவள் மகனையும், என் மகன் சொன்ன புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமார ஈசாக்கு சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, வேட்டுங்க. பாவம், சும்மா இந்த பொம்பளை அனுப்பியிருந்தா வேற வேணாவது கல்யாணம் கட்டுவான். கையில குழந்தையோட இப்ப வெளியே விட்டா எப்படி இருக்கும்? இப்ப ஆபிரகாம் சேர்ந்து அனுப்ப பார்க்கலாம். இப்ப அந்த பொம்பளை சொன்னது சரியா பிள்ளையா? சத்தமா சொல்லுங்க, சரியா பிள்ளையா? பிள்ளை. ஆனா ஆண்டவர் என்ன நம்ம சொல்லாரு? அடுத்த வருஷம் பாங்க பயனுள்ள. இப்ப ஆண்டவர் சொல்லாரு, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கம், ஐயோ இப்படி அழுதுட்டேன். அப்ப ஆண்டவர் சொல்லாரு, இப்படி துக்கப்பட்டு இருக்காதுடா. அடுத்த வருஷம் பாங்க. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணை குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமா இருக்க வேண்டாம், ஈசாக்கு எடுத்து சாகால் சாகால் உனக்கு சொல்வதெல்லாம் கேள். ஆண்டவரே சொல்லாக பொம்பளை சொல்லுத கேள், சரின்னு சொல்ல கேளப்பா. ஏன்னா ஆண்டவருக்கே தெரியும் பொம்பளை ஏதாவது சொன்னா அதை மாத்த, அதனால கேட்டு தொலை. ஏன்னா பெண்கள் உணர்வுல பேசுவாங்க, ஆண்கள் அறிவுல பேசுவாங்க. அறிவு வெற்றி பெறுமா, உணர்வு வெற்றி பெறுமா? உணர்வு தான் வெற்றி பெறும். இப்ப நாம ரோட்ல அழகா போறோம், இது ரோடு, நடுவில் ஒரு எரும மாடு இருக்கு. இப்போ ஆன் அடிச்சு ஒதுங்கு ஒதுங்குன்னு எரும மாடு சொன்ன கேட்குமா? கேட்காது. நாம தெரிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் சொன்ன கேட்டு ஒதுங்கி போயிரு. அதான் வாழ்க்கை. ஏன்னா பொம்பளை ஏதாவது பிடிச்சா அதை விட்டு சும்மா கேட்டு போயிரு. ஆண்ட அட்வைஸ் சொல்ல கொடுத்துரு. ஆனா இப்ப கவனிங்க அடுத்த வசனம். ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி எல்லாம் சொல்லுங்க, ஒரு பாட்டில் தண்ணியையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு பேர்சபாவின் வனாந்திரத்தில் ஆபிரகாம் யாரு? பெரிய குடிச்சவன். பித்த பிள்ளைக்கும் அவன் பொண்டாட்டிக்கு தானே என்னத்தை கொடுக்கான்? ஒரு போதல் தண்ணியும் ஒரு ரொட்டியும் கொடுத்து அனுப்புறான். வாழ்க்கையில இதை தெரிஞ்சு கொள்ளுங்க, இது நடக்கும். அவன் நினைச்சிருந்தா ஒளிச்சு ஏதாவது கொடுக்கச்சே, பிள்ளைய வச்சுக்கோன்னு 2 தங்கத்தை கொடுத்துக்கலாமே. தன்னை மகனுக்கு பொண்ணு பார்க்க அனுப்புறது எவ்வளவு ஒட்டகத்தோட தங்கத்தை கொடுத்தான். அவன் ஒன்றும் கொடுக்கல, ஒரு போத்தல் தண்ணியும் ரொட்டியும் கொடுத்து அனுப்பிட்டான். ஒரு பாட்டில் தண்ணி ரொட்டி கொடுத்து அனுப்பிட்டான். ஆபிரகாம் தப்பு. நீ ஒரு பிள்ளைய பெத்தா, உனக்கு ஒரு குடும்பம் வந்துச்சுன்னா அது உன் பொறுப்பு. நீங்க உன்னை பெத்தா நீங்க அதுக்கு பொறுப்பு. எல்லா கணவனுமாக சொல்றேன், நீங்க பெத்தவங்களை சரியா பொறுப்பெடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் கட்டாயம் செய்ய வேண்டும். உங்க குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீங்க சரியா செய்ய வேண்டும். பைபிள்ல புதிய ஏற்பாடுல விபச்சாரத்தினாலே வேசித்தனத்தினாலே அல்லாமல் வேறு இல்லாமல் உன் கடமையை குடும்பத்துக்கு ஒழுங்கா செய்ய வேண்டும். ஆபிரகாம் அதை கொடுத்து அனுப்பினான். இன்னைக்கு நீ தள்ளப்பட்டிருக்கலாம், ஒதுக்கப்பட்டிருக்கலாம். நான் உனக்கு சொல்றேன், ஆபிரகாம் நிறைய தண்ணி கொடுக்காம நிறைய ரொட்டி கொடுக்காம அனுப்புனது நல்லது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில நிறைய பேர் நிறைய கொடுக்காம நிறைய உனக்கு உதவி செய்யாம இருக்க நல்லது. அதை கொடுக்காதனால தான் கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். இந்த காலையில சொல்லுங்க, கர்த்தர் உன்னை சந்திக்க போகிறார். யார் உன்னை மறந்தாலும், யார் உன்னை ஒதுக்கினாலும், யார் உனக்கு துரோகம் செய்தாலும், என் தேவன் உன்னை சந்திக்க போகிறார்.
சந்திக்க போகிறார். மனிதர்கள் உன்னை தனிமைப்படுத்தும் போது நீ வனாந்தரத்திலே தேவனை காண்பாய். மனிதர்கள் கைவிடும் நேரத்திலே, சாகும் தருவாயிலே நீ தேவனை வல்லமை பார்ப்பாய். உட்காங்க. கைவிடப்பட்டிருக்கலாம். ஒரு போத தண்ணி கொடுத்து see you bye குட் பாய்னு சொல்லலாம். சிம்பிளா சொல்லி முடிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லாம குட் பாய். துரோகம் இல்லையா? இந்த துரோகங்களுக்கு மத்தியிலும் வாழ்க்கை முடிஞ்சு நினைக்காதா. வாழ படிச்சுக்கோ. உன் வாழ்க்கையை செதுக்க படிச்சுக்கோ. இந்த குழந்தை தண்ணி இல்லாம சாக நினைக்க போகுது. அந்த கொடுத்த ஒரு போத தண்ணி கொஞ்சத்துல முடிச்சு, வனாந்திரம் கொஞ்சத்துல முடிச்சுட்டு என்ன நடக்குது? ஆதியாகமம் 15, ஆதியாகமம் 21:15. துருத்தில் அந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிரே அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டாளுதா. இந்த காலையில் இப்படியான வனாந்திர வாழ்க்கையில ஏன் எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க? எனக்கு இந்த பக்கமும் போக முடியாது, இந்த பக்கம் போக முடியாது. இவ யோசிப்பா, என் வாழ்க்கையில் இவன் மட்டும் வராம இருந்தா எனக்கு கல்யாணம் கட்டி எங்கேயாவது இருக்கச்சு, என் குடும்பம் நல்லா இருந்துக்குமே. என் வாழ்க்கை இப்படிப்பட்ட மோசம், ரெண்டு பக்கமும் இல்ல, நான் ஏமாந்து போயிருக்கிறேன். நீ அழுது கொண்டு இருக்கலாம். உன் வாழ்க்கையில விழுந்து இருக்கலாம். உன் வாழ்க்கையை அடைய வேண்டிய அடையாம இருக்கலாம். நீ தனிமையாய் கதகலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு ஏன் மூலம் என்ன சொல்ல விரும்பா? 17ஆம் வசனத்துல தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? என்ன நடந்துச்சு? உன்னை விசாரிப்பதற்காக இந்த காலையிலே ஒரு தேவன் இருக்கார். உன் கணவன் உன்னை இடத்தில் இல்லாமல் இருக்கலாம், உன்னை பாய் ஃப்ரெண்ட் இல்லாம இருக்கலாம், உன்னை பெத்தவங்க இல்லாம இருக்கலாம், உன்னை தாய் இல்லாம இருக்கலாம். உனக்கு என்ன நடந்துச்சு? உன் பிரச்சனை என்ன? உன் தேவை என்ன? உன் கண்ணீர் என்ன? உனக்கு கேட்க ஒருவக்கா, உனக்கு கேட்க ஒருவக்கா. உனக்கு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? சொல்ல பயப்படாத. இந்த காலில் ஆண்டு சொல்ல பயப்படாத. நான் சத்தத்தை கேட்டேன். மனிதர்கள் கைவிடும் பொழுது தேவன் சந்திப்பா. இந்த காலை நேரத்தில் தேவன் இந்த இடத்துல இருந்து உன்னை சந்தித்ததான் நினைச்சுக்கொள். நீ வனாந்திரமான பாதையில தனிமையா இருக்கலாம், ஆனா தேவனோடு இணைந்து கொள்ள போய்க்கிறா. திடீர்னு விட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? வசதியான வீடு, ஒரு நல்ல புருஷன், ஒரு அக்கா, நல்ல பேபி, நல்லா வளர்த்து கொடுத்தான். கடைசியில் தூங்க பாய் இல்லை, சாப்பிட இல்லை. திடீர்னு மோசமான மாற்றம். மாற்றங்கள் வரும் பொழுது பயப்படாதே. ஏனால் அப்படிப்பட்ட பயங்கரமான மாற்றங்கள் தான் பயங்கரமான உயர்வை தரும். மோசமான மாற்றங்கள் மகிமையான உயர்வை கொடுக்கும். என் வாழ்க்கை பயணத்துல திடீர்னு ஏதாவது ஒன்று நடக்கலாம், ஆனா எனக்கு தெரியும் கர்த்தர் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாழ்க்கை இப்படியே போய் கொண்டிருக்கணும், இந்த சர்ச் இப்படியே போய் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். மாற்றங்கள் விரும்புவதில்லை. ஆகாருக்கு மோசமான மாற்றம் வராவிட்டால் இன்னைக்கு அந்த வீட்டில் வேலைக்காரியாவே இருந்துப்பா. ஆனா கர்த்தர் ஏதோ செய்ய ஆரம்பிச்சுக்கா. மனிதர்கள் உங்களை விட்டு போகுவது போல் காணப்படலாம். உன்னோடு படுத்தவன் உன்னை தூக்கி வீசலாம். உன் உறவுகள் உன்னை பகைக்கலாம். ஆனால் மாற்றங்கள் உயர்வான மகிமை தரும். இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நிறைய பேர் சில பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கீங்க. சிலர் வாழ்க்கையில வெளியில சந்தோஷமா காட்டுறீங்க, ஆனா உள்ளுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. நீங்க சில ஆக்களோட பழகுறீங்க, ஆனா அடுத்த நபர் யாரு, இவன் என்ன பண்ணுறான், இவன் உண்மைக்கு அன்பா இல்லாட்டி இவன் உண்மைக்கு இதை செய்வானா செய்ய மாட்டானா, இவன் என்ன பண்ணுறான் என்ன சொல்லுறான், ஒரு கேள்விக்குறியோடு இருக்கீங்க. மாற்றங்கள் வராவிட்டால் உங்கள் இலக்கை அடைய முடியாது. மாற்றங்கள் வராவிட்டால் உங்கள் எதிர்காலத்தை அடைய முடியாது. மாற்றங்கள் வராவிட்டால் வருடக்கணக்கு ஒரே இடத்துல உங்க வாழ்க்கையை குழப்புவீங்க. வாழ்க்கையில ஒரே காரியத்தை செய்து வித்தியாசமான ரிசல்ட்களை எதிர்பார்க்க வேண்டாம். இந்த காலையில உங்களை சேஞ்ச் பண்ண விரும்புகிறேன்.
மாற்றத்தின் பெருமதியை விளங்கிக் கொள்ளுங்க. எல்லா மனிதர்களும் உங்களை காயப்படுத்தினார்கள். அந்த காயம்தான் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அநேக உங்களை ஏமாற்றினார், அநேக உங்களை துரோகம் பண்ணார்கள். அதுதான் உங்களை ஏமாற்றுது. உங்களுக்கு அந்த துரோகம் பண்ணி உங்களை ஏமாற்றி உங்களை கீழே போட்ட அந்த நபர்களுக்காக எவ்வளவு காலம் வாழ்ந்தீர்கள், எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தீர்கள். தேவன் என்று சொல்றார், இனிமேலே மனிதர்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதை நிறுத்தி உனக்கு முக்கியத்துவம் கொடு. உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வர, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்ப, உன் குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வர நீ முக்கியத்துவம் கொடு. மனிதர்கள் தங்களுக்கு லாபம் வந்தால்தான். வாழ்க்கையில உங்க இலக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்க இலக்குக்கு முக்கியம் கொடுங்க. சும்மா ஏதோ வாழ்ந்து போக வாழ வேண்டாம். உங்க இலக்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மனிதர்களுடன் சிக்கியிருப்பதை விட அதிலிருந்து வெளிவாங்க. உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. இன்னொரு மொழியில சொன்னா உங்க மெச்ச நீங்க அடிங்க. அந்த ஆகார் அந்த வனாந்தரத்துல, யாருமே இல்லாத வனாந்தரத்துல திடீர்னு எழும்பினான். அந்த குழந்தை கையில் எடுத்து, புருஷன் இல்லாட்டியும் உறவுகள் இல்லாட்டியும் இந்த குழந்தைய ஒரு பெரிய ஜாதியாய் மாற்றுவேன், இதை பெருசா கொண்டு வருவேன், ஒரு வல்லவனாக்குவேன். எனக்கு பணம் இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, நான் பெரிய இடத்துக்கு வாங்குவேன். எடுத்தாவது சவால எடு, சவால எடு. ஓ லைஃப்காக வாழு, உனக்காக வாழு, உனக்காக வாழு. இதுதான் பைபிள். உன்னை நேசி. உன்னை நேசிக்கிறது போல உனக்கு ஒரு நாள் அவ எழுமுனா தன்னை தள்ள ஆரம்பிச்சா. அவ என்ன சொன்னா? ஆதியாகமம் 21:13, ஆபிரகாமே நீ என்ன தள்ளலாம், ஆனா கர்த்தர் என்ற பிள்ளைய ஒரு பெரிய ஜாதியாய் அவர் மாற்றுவார். எடுத்தா அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணுனா. அந்த குழந்தைய நல்லா எடுத்து வந்தா. உன் பிசினஸ் சக்சஸ் ஆக்கு, உன் பிசினஸ் மோட்டிவேட் பண்ணு, உன் பிசினஸ் நல்லா கொண்டு வா, உன்னையா பண்ணு. கடைசி வார்த்தை 20ஆம் வசனம், தேவன் பிள்ளையுடன் இருந்தால் அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே, நீ இப்ப வனாந்திரத்திலே கூட்டியிருந்து வில்வித்தையிலே வல்லவனாய் மாறினான். உன் பிசினஸ் வல்லமையாய் மாற வேண்டும், உன் தொழில் வல்லமையாய் மாற வேண்டும், உன் வீடு வல்லமையாய் மாற வேண்டும், உன் வாழ்க்கை வல்லமையாய் மாறணும். எடுக்கு தீர்மானம் வாழ்ந்தால் சக்சஸ் ஆய் வெற்றியாய் நான் வாழ்வேன். அந்த வாழ்க்கை வாழ என் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.